ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான மூவி பற்றின அப்டேட்ஸை தான் பார்க்க போகிறோம். நம்ம நாட்டோட பாரம்பரிய விளையாட்டான ஏறு தழுவுதலை பேசிக்காக வச்சு தான் இந்த படம் இருக்குது. ஏறு தழுவுதல்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஜல்லிக்கட்டை தான் ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் க்ளூ கொடுத்ததுமே எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க அது என்ன படம்னு. அதுதாங்க வாடி வாசல் அப்படிங்கிற படம். நிறைய பேர் இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஏன் இவ்வளோ நாள் ஆகியும் படத்தை இன்னும் எடுத்து முடிக்கல அப்படின்னு நிறைய பேர் கொஷின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் நடக்குது, ஏன் படம் ரிலீஸ் ஆக இவ்வளோ தாமதமாகுது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நவம்பர் 2019 இந்த படத்தை பற்றின அப்டேட் அவர் கொடுத்துருக்காரு. அந்த படத்துக்கு டென்டேட்டிவாக என்ன டைட்டில் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா 40 அப்படிங்கிற ஒரு டைட்டில் தான் வச்சுருந்தாங்க. படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே 2019 கோவிட் தொற்று ஏற்பட்டதுனால இந்த படத்தோட ஷூட்டிங் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் தான். 2007 ரிலீஸ் ஆன பொல்லாதவன் அப்படிங்கிற படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் டேரக்டராக இவர் அறிமுகமாகிறாரு. டேரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் தனுஷை வச்சு பல படங்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் தனுஷை வச்சு எடுத்த 3 படங்களுமே பயங்கர ஹிட் ஆச்சு. அது என்னென்ன படங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளம், வடசென்னை, அசுரன் இந்த படங்கள் தான். ஆனால் சூர்யா கூட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தில் கமிட் ஆயிருக்காரு. ஆனால் வெற்றிமாறனோட படம் டைரக்ஷன் பண்ண லேட் ஆனதுனால சூர்யா எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற ஒரு படத்தில் பாண்டியராஜனோட டைரக்ஷனில் நடிச்சிட்டாரு. அந்த படம் 40வது படமாக அவருக்கு மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறதா 2019 டிசம்பர் அன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. ஆனால் படத்துக்கு பேர் வைக்கல. அதுக்கப்புறம் தான் டேரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் ஜனவரி 2020 நடந்த ஒரு விருது வழங்கும் விழாவில் இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டிலை அனௌன்ஸ் பண்ணார். இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கலிப்புலி எஸ் தானு அவர்கள் தான். இந்த படத்தோட டைட்டிலை எதுலேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறைந்த எழுத்தாளர் சீசு செல்லப்பா அவர்களோட நாவலிருந்து தான் இந்த டைட்டில் எடுத்தாங்க. டைட்டில் எடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் எழுதின அந்த நாவலை பேஸ் பண்ணி வச்சு தான் இந்த மூவியும் டைரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. சீசு செல்லப்பா அவர்களோட நாவலை பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால அவரோட மகனான சி சுப்பிரமணியத்துக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்ஷன் டிலே ஆகிறதுக்கு காரணம் கோவிட் தொற்று மட்டும் இல்லாமல் லாக்டவுனும் இருந்ததால் படத்தோட ஷூட்டிங்கும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதே டைமில் டேரக்டர் வெற்றிமாறன் அவர்களும் விடுதலை 1 படத்தில் பிஸியாக இருந்தார். அண்ட் சூர்யாவுமே எதற்கும் துணிந்தவன் படத்தில் பிஸியாக இருந்ததுனால இன்னுமே லேட் ஆகிடுச்சு. இந்த மூவியோட ப்ரொடக்ஷனையுமே தள்ளி வச்சுட்டாங்க. அதாவது 2022 வரைக்கும் தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் டிலே ஆனதுனால இதை வெற்றிமாறன் யூஸ் பண்ணிக்க நினச்சாரு. என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டெஸ்ட் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ECRல இந்த ஷூட்டிங்கை எடுத்திருப்பாரு. இந்த ஷூட்டிங்காக ஜல்லிக்கட்டு நடக்கிற இடம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட்டை அங்கே செட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய காளைகளுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக. இந்த மாதிரி இப்படி எல்லாரும் அந்த மூவிக்காக பரபரப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இன்னொரு வதந்தியும் கிளம்பிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூர்யா நடிக்க போகிறதில்ல, அவருக்கு பதில் தனுஷ் தான் நடிக்க போகிறாரு அப்படின்னு பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இதை பற்றி டேரக்டர் வெற்றிமாறன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் சூர்யா தான் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தை பற்றி இன்னொரு விஷயமும் டேரக்டர் வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் டிலே ஆகிறதுக்கு காரணம் வேறு எதுவும் இல்லை. இந்த படத்தில் விலங்குகள் இடம்பெறும் காட்சி இருக்கிறதுனால கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்காக தான் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்குக்காக லண்டனுக்கு போக வேண்டிய வேலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த மூவிக்காக சூர்யா அவர்கள் ஒரு காளையும் வளர்த்துட்ருக்காரு. அந்த காளையோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு தான் இந்த மூவியோட கிராஃபிக்ஸ் ஒர்க்கை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் வரக்கூடிய காளை ரோபோவாக பயன்படுத்தப்படும் அப்படின்னும் அனிமேட்ரானிக்ஸ் பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. இதுதான் படம் டிலே ஆக காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலைப்புலி எஸ் தானு அவர்களும் இந்த படம் டிலே ஆகிறதுக்கு காரணம் பெரிய அளவில் எடுக்கிறதுனால தான் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் சூர்யா தான் லீட் ரோல் பண்ணுறாரு. ஆண்ட்ரியா ஜெரேமியா தான் இந்த படத்தில் ஹீரோயின் ரோல் பண்ணுறாங்க. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஆக்டரும் நடிக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் அமீர் சுல்தான் அவர்கள் தான். ஆல்ரெடி அமீர் சுல்தானுக்கும் சூர்யாவோட ரிலேஷனான ஞானவேல் ராஜாவுக்குமே ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இந்த டைமில் வெற்றிமாறன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா அமீர் சுல்தானுக்கு சப்போர்ட்டிவாக பேசியிருக்காரு. இதனால் கண்டிப்பாக அந்த ஆக்டரை மாற்றிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் இந்த படத்தில் அமீரோட கேரக்டர் கண்டிப்பாக வேணும் அப்படின்றதுக்காக அவர் இந்த படத்தில் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் கருணாஸ் அவர்களும் ஒரு முக்கியமான வேடத்தில் நடிக்கிறார். இவர் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டு வர நடிகர் சூர்யா அவர்களும் இந்த படத்தில் நடிக்கிறாரு. ஆல்ரெடி இவர் விடுதலை 1, விடுதலை 2 படத்தில் நடித்து அந்த படம் ஹிட் ஆகியிருக்கு. இந்த படத்தை பற்றி நடிகர் சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு காவியமாக இருக்கும் அப்படின்னும் 1000 வருஷத்துக்கு மேலே வீரம் மிகுந்து நம்மளோட மண்ணோட பாரம்பரிய விளையாட்டை உலகிற்கு உணர்த்துற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இந்த வாடிவாசல் படத்துக்கு மியூசிக் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான். இவர் ஆல்ரெடி சூரரை போற்று அப்படிங்கிற சூர்யாவோட மூவிக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. அது பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ இப்போ அவர் சூர்யாவோட 2வது மூவியில் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களோட 5வது மூவியில் வந்து இவர் ஒர்க் பண்ணுறாரு. இந்த மூவியில் வர 3 சாங்ஸுக்கு இவர் ஆல்ரெடி மியூசிக் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. இந்த மூவியில் வர மியூசிக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கிராமிய இசைப்படி தான் இருக்கும் அப்படின்னும் ஜிவி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸை சரிகமா நிறுவனம் வந்து 10 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை என்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 23, 2020 சூர்யா அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதே ஜூலை மாதம் 2021 ஜல்லிக்கட்டு காளையோடு இருக்கிற ஒரு லோகோவை படக்குழு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நடிகர் சூர்யா அவர்கள் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியான ஒரு காட்சி வந்து 2022 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எக்ஸ் தளத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் வந்து காளையோடு நடந்து போகிற மாதிரியான ஒரு காட்சியையும் பதிவிட்டிருந்தாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து மதுரையில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு டைரக்டர் வெற்றிமாறன். அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடக்ஷனுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக 2025 இந்த வாடிவாசல் மூவியோட டைரக்ஷன் முழுசாவே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த மாதிரியான படமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் ட்ராமாவாக இருக்கும் அப்படின்னு படக்குழு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த ஜல்லிக்கட்டு காளை அடுக்கிற விளையாட்டில் ஹீரோவோட அப்பா வந்து காளை வந்து தாக்கியதால் இறந்துருவார். அப்போது ஹீரோ போய் அந்த காளையை எப்படி அடக்குறாரு அப்படிங்கிறத வச்சு தான் இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்டர் வெற்றிமாறன் படங்களுக்குனே தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் பயங்கர கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. இந்த படம் எப்போ வரும், எப்படி வரும், ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு. இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காரு. என்னென்னா இந்த படம் வந்து காளையை பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால கண்டிப்பாக 2026 மாட்டுப்பொங்கல் அப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெற்றிமாறனோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சூர்யா ரசிகர்களுமே பயங்கர எதிர்பார்ப்போட காத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த படம் வந்து வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி எடுத்ததுனால ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த மூவியை பார்க்க ஆர்வமாக இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மூவி எப்படி இருக்குது அப்படின்னு. இதே மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.